ஹேர்மீஸ் டுடே பார்க்க போகிறது ஜிமின்க்கு ஒரு நியூ எஃப்எஃபோட நேம் லேண்ட்லார்ட் அப்சஷன் பார்ட் 1. ஃபஸ்ட்டு ஜிமினை பற்றி பார்க்கலாம். ஜிமின் சொர்க்கபுரி அப்படிங்கிற ஒரு கிராமத்தோட லேண்ட்லார்டு. அவர் மிகப்பெரிய லேண்ட்லார்டு அப்படிங்கிறனால அந்த கிராமத்தோட ஜமீன்தாரே ஜிமின் தான். ஜிமினுக்கு பாட்டிமா இருக்காங்க, அப்புறம் மம்மி டேடி இருக்காங்க, அப்புறம் ஆரம் ஜின்னுன்னு 2 அண்ணா இருக்காங்க. ஜிமினோட ஃபேமிலியை பொறுத்தளவு அந்த கிராமத்திலேயே ஜிமினோட ஃபேமிலி தான் ரொம்ப செல்வாக்கானவங்க. பூஜை புனஸ்காரம் செய்கிறதுலேருந்து அந்த ஊருக்கு கோவில்கள் கட்டுறது, ஸ்கூல் காலேஜ்னு எல்லா ஃபெசிலிட்டியும் ஜிமினோட ஃபேமிலி தான் இப்போ வரையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஜிமினோட கிராமம் மிகப்பெரிய கிராமம் அப்படிங்கிறதுனால அந்த ஊரில் காலேஜ் ஸ்கூல் ரெண்டுமே இருக்குது. ரெண்டுமே ஜிமினோட ஃபேமிலி அண்டர்டேக்கிங்கில் தான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் ரொம்பவே கம்மியான ஃபீஸில் அந்த கிராமத்தில் எஜுகேஷ்னல் சிஸ்டம் எல்லாம் நடந்துகிட்ருக்கு ஜிமினோட அண்டர்டேக்கிங்கில். ஜிமின் பாட்டிமாவோட கடைசி பேரன். ஸோ ஜிமினை தான் பாட்டிமாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மற்ற 2 பேரன்களான ஆரம் ஜின்னையுமே ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் ஜிமின் மேலே தான் அதீத அன்பு இருக்குது பாட்டிமாவுக்கு. ரீசன், ஜிமின் 2 பேரன்களை காட்டிலும் ஒரு 6-7 ஏஜுக்கு சின்னவங்க. ஆரமும் ஜின்னும் ட்வின்ஸ். ஸோ அவங்க 2 பேரும் ஒரே டைமில் பிறந்தனால பாட்டிமாவுக்கு அந்தளவுக்கு தூக்கி கொஞ்சி பார்த்துட்ருக்க முடியாது. ஸோ ஜிமினோட மம்மி தான் ஆரமையும் ஜிம்மையும் சிங்கிளாக பார்த்து வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க. பாட்டிமாவுக்கு இவங்க பிறந்த டைமில் பயங்கர உடம்பு சரியில்லாமல் போய் சில சித்தர்களை பார்த்து பாட்டிமா உடம்பை சரி பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே ஆரமும் ஜின்னும் 3 இயர்ஸ் பேபியாக வளர்ந்துருப்பாங்க. அதனால் ஆரம் கூடையும் ஜின் கூடையும் அந்தளவுக்கு மோனா பாட்டிமாவுக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது. நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ் கழித்து ஜிமின் பிறந்திருப்பாங்க. ஸோ ஜிமின் குழந்தையிலேருந்து பாட்டிமா கூடவே வளர்ந்துருப்பாங்க. பாட்டிமா நல்லா தூக்கி கொஞ்சி ஜிமின் மேலே தன்னோட அன்பை பொழிவாங்க. அதனால தான் ஜிமின் தன்னோட அண்ணா 2 பேர் இருந்தாலும் பாட்டிமாவை கூடயே கிராமத்திலேயே வளர்ந்து கிராமத்திலேயே இப்போ வரைக்கும் இருக்காங்க. ஆரமும் ஜின்னும் சிட்டியில் இருக்கக்கூடிய ஜிமின் டேடியோட ப்ராப்பர்ட்டிஸை பார்த்துட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ ட்ராவலிங் ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க 2 பேரும். அப்புறம் ஆரமோட ஒய்ஃப் பேர் சோனு, ஜின்னோட ஒய்ஃப் பேர் மினி. இவங்க 2 பேருமே சிட்டியில் ஆரமும் ஜின்னும் படிச்சுட்ருக்கும்போது லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்தவங்க. 2 பேருக்கும் இப்போ வரையும் குழந்தைங்க கிடையாது. கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் ஆகிடுச்சு மேரேஜ் ஆகி. பாட்டிமா சோனுவையும் மினியையும் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க, ஒரு வாரிசு பெற்று கொடுக்கல அப்படின்னு பயங்கரமாக திட்டவும் செய்வாங்க. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஆரமோட ஜின்னோட அன்பில் எதுவும் பேச முடியாமல் அமைதியாக இருக்காங்க. ஜிமினோட மம்மி டாடி ரொம்ப நல்லவங்க. ஸோ தன்னோட மருமகள்னு சொல்லிட்டு சோனுவையும் மினியையும் நல்லா பார்த்துப்பாங்க. சோனுவுக்கும் மினிக்கும் ஒரே தொந்தரவுனா பாட்டிமா மட்டும்தான். ஆனால் பாட்டிமா கிட்டத்தட்ட ஒரு 70 ஏஜ் இருக்கக்கூடிய லேடி. ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு 50 ஏஜில் பயங்கர ஸ்ட்ராங்கான லேடியாக இருக்காங்க. மாதத்துக்கு ஒருக்க சித்தரை பார்த்துட்டு அவர் கொடுக்குற மூலிகைகளை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப தெம்பாக இருக்காங்க. தனக்கு மட்டும் கிடையாது, தன்னோட ஃபேமிலியை சேர்ந்த அத்தனை பேருக்கும் சித்தர்கிட்ட சொல்லி இளமை தரக்கூடிய மூலிகையை வாங்கிட்டு வந்து வீக்லி ஒன்ஸ் பாட்டிமா தன்னோட ஹேண்ட்ஸாலேயே அந்த மூலிகைகளை வச்சு கஷாயம் ரெடி பண்ணி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுத்துடுவாங்க. ஸோ பாட்டிமா மாதிரியே ஜமீன்தாரோட ஃபேமிலியில் இருக்க அத்தனை பேருமே நல்ல இளமையான தோற்றத்தில் இப்போயும் இருக்காங்க. மினிக்கும் சோனுவுக்கும் இப்போ ஏஜ் 30 ஆகுது. ஆனால் பார்க்குறதுக்கு 25 மாதிரி இருப்பாங்க. எல்லாமே அந்த மூலிகையோட பவர் தான். இத்தி கூட பாட்டிமாவோட ஃபேஸில் சுருக்கங்கள் கிடையாது. இருந்தாலும் அந்த ஏஜுக்கான தோற்றத்தில் இருப்பாங்க. 70 ஏஜில் இருக்கிறவங்க 50 போல் இருப்பாங்க. ஜிமினோட மம்மி பார்க்குறதுக்கு 30 மாதிரி இருப்பாங்க. அவங்க டேடியுமே 30 மாதிரி தான் இருக்காங்க. ஸோ ஆரம், ஜிமின் அவங்களோட டேடி எல்லோரும் பார்க்குறதுக்கு பிரதர்ஸ் போல் இருப்பாங்க. அந்தளவுக்கு எங்களுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஒரே ரீசன், பாட்டிமா பௌர்ணமி போயிட்டு வாங்கிக்கிட்டு வர்ற சித்தர் கொடுக்கக்கூடிய மூலிகையை கஷாயம் போட்டு சாப்பிட்றதுனால தான். ஸோ பாட்டிமா சித்தர் சொன்ன அத்தனை விஷயங்களையும் செய்வாங்க. கண்ணை மூடிக்கிட்டு சித்தரை நம்புகிறாங்க. அப்புறம் ஜிமினை பற்றி சொல்லணுன்னா, ஜிமின் பயங்கர ரூடான பயங்கர கோல்டு டைப் இருக்கக்கூடிய பர்சன். அந்த கிராமத்தில் ஜிமினோட ஃபேமிலிக்கிட்ட எல்லாரும் சகஜமாக பேசிடுவாங்க, மரியாதையாக நடந்துப்பாங்க. ஆனால் பாட்டிமாவையும் ஜிமினையும் கண்டால் யாருக்கும் பிடிக்காது. உண்மையை சொல்லணுன்னா பயம். ஜிமின் அமைதியாக நின்று ஒருத்தவங்களை முறைச்சி பார்த்தா கூட உண்மையிலே நடுங்கி போயிடுவாங்க, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். அந்தளவுக்கு ஒரு கோல்டு பர்சன்.
எந்த விஷயத்தையும் ஃபிங்கர் டிப்பில் செஞ்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஜிமின் பயங்கர பவர்ஃபுல்லான மேன். எல்லாத்துக்கும் மேலே மோனா பாட்டிமாவோட ஹஸ்பண்ட் பார்க்குறதுக்கு ஜிமின் மாதிரியே இருப்பாங்க. ஜிமின் பிறந்து ஒரு 3 இயர்ஸ் லேட்டர் இறந்து போயிருப்பாங்க. ஸோ தன்னோட ஹஸ்பண்ட் ஜாடையிலேயே ஜிமின் இருக்கிறனால ஜிமின் மேலே அலாதி அன்பு பாட்டிமாவுக்கு. ஆனால் ஜிமினோட தாத்தா ஜிமின் போலயே அத்தனை விஷயத்துலேயும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஸோ பயங்கர கோல்டி ஜிமினோட தாத்தாவுமே. ஆனால் எந்த விஷயத்தையும் ஃபிங்கர் டிப்பில் செஞ்சு முடிக்கிற அளவுக்கு பயங்கர இன்டெலிஜென்ட். அதே மாதிரி தான் ஜிமினும். இப்போ ஜிமினுக்கு 30 ஏஜ் ஆகுது. தன்னோட அண்ணா 2 பேருக்கும் 36 ஏஜ் ஆகுது. ஸோ ஜிமின் இப்போ வரையும் மேரேஜ் பண்ணிக்கல. எதுக்காக அப்படின்னா தனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்காங்க. பாட்டிமாவும் ஜிமின் விருப்பப்படுறப்ப மேரேஜ் பண்ணிக்கட்டும்னு ஜிமின் மேரேஜை பற்றி கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு ஜாலியாக ஜிமின் கூட இருக்காங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். பாட்டிமா இப்போ தன்னோட ரூமில் மார்னிங் பாத் பண்ணிவிட்டு இப்போ ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓ, எனக்கு டீப் ரெட் கலரில் லிப்ஸ்டிக் போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும். இவன் போய் வாங்கிட்டு வந்திருக்கான் அந்த ஆரம். எனக்கு பிடிக்காத இந்த நியூட் ஷேடில் என்ன பண்ணுறது? லிப்ஸ்டிக் முடிஞ்சு போயிடுச்சு. என்னோடய பிராண்டில் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு இவனுக்கிட்ட வாங்கிட்டு வர சொன்னால் ஏன் பொண்டாட்டி நியூட் கலர் தான் போடுவா, நீனும் போட்டுக்கன்னு கொடுக்குறான் முட்டாள். இதே என் ஜிமின் கிட்ட சொல்லியிருந்தா எனக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பான். அறிவில்லாதவனுங்க வந்து பிறந்திருக்கானுங்க என் ஜிமின்க்கு அண்ணனா. இடியட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே லிப்ஸ்டிக் போட்டுட்ருக்காங்க பாட்டிமா. அந்த டைமில் ஜிமினோட மம்மி டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு, மம்மி மம்மி முக்கியமான ஒரு விஷயம் மம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான விஷயம்? ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கையிலே தான் வந்து தொந்தரவு பண்ணுறது. நீ வா என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அது நம்ம ஊருக்கு ஒரு பாட்டியும் ஒரு பேத்தியும் சிட்டியிலேருந்து நம்ம ஊரில் வந்து செட்டில் ஆகிறதுக்காக வந்திருக்காங்க. இப்போ தான் ஒரு பெரிய ட்ரக்கில் ஏகப்பட்ட ஜாமான்களை எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ளே வந்திருக்காங்க. நான் பார்த்தேன் மாடியிலேருந்து. அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு பயங்கர அழகாக இருக்கா. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 16-17 வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிமினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு போய் பொண்ணு கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஆண்டி. பாட்டிமா அப்போ, ஏய் உன் பையனுக்கு 30 வயசு. உன் பையன் என்ன? என் பேரன் ஜிமினுக்கு 30 வயசு ஆகுது. நீ அந்த பொண்ணுக்கு 16-17 வயசு தான் இருக்குன்னு சொல்கிற. ஏஜ் பெருசாக இடிக்குதே அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர். என் வீட்டுக்காருக்கும் எனக்கும் தான் 10 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் அப்போ பார்த்தீங்க. பிடிச்ச நீ கல்யாணம் பண்ணி வைக்கல. இப்போ நாங்கள் சந்தோஷமாக இல்லையா? அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு மம்மி, ப்ளீஸ் என் சின்ன பையனுக்கு நீங்கள் எப்படியாவது சொல்லி மேரேஜ் பண்ணி வைங்க. ஜிமின்கிட்ட போய் பேச எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் அவனை அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க. உங்ககிட்ட தான் அவன் சிரிச்சு சிரிச்சு பேசுகிறான். எங்களையெல்லாம் பார்த்தா உருன்னு முறைக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின் மம்மி. என் புருஷன் இருக்கானே பார்க், அந்த ஆளை நான் ஃபிங்கர் டிப்பில் அசைப்போட வச்சுருக்கேன் என் பேச்சுக்கு. எப்படி எல்லாம் திறமை தான். அவங்க தாத்தா மாதிரியே ஜிமின் இருக்கான். என்ன சொன்னால் ஜிமினுக்கு பிடிக்கும், என்ன சொன்னால் ஜிமினுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை வச்சு தான் நான் ஹேண்டில் பண்ணுறேன் ஜிமினை. இதெல்லாம் கற்றுக்க நீ. ஆளை பாரு ஆளை. 16-17 வயசு பொண்ணெல்லாம் என் ஜிமினுக்கு பிடிக்காது. போடி. அவனுக்கு பிடிச்ச பொண்ணை அவனே வந்து சொல்லுவான். அந்த பொண்ணை தான் நான் கட்டி வைப்பேன். அது குழந்தையாக இருந்தாலும் கட்டி வைப்பேன், கிழவியாக இருந்தாலும் கட்டி வைப்பேன். உனக்கு பிடிச்ச பொண்ணெல்லாம் கட்டி வைக்க முடியாது, ஓடிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஐயோ, மூத்ததுங்க 2 தான் நான் சொன்ன பொண்ணுங்களை கட்டிக்காமல் சிட்டியிலேருந்து பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துச்சுங்க. ஆனால் நல்ல பொண்ணுங்க அதுங்க 2ம் எனக்கு பிடிச்சிருச்சு. இருந்தாலும் நான் பார்த்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் என் பையனுக்கு. ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின் மம்மி. அதெல்லாம் முடியாது, கிளம்பு. என்னோட ஃபவுண்டேஷன் ட்ரை ஆகுது, நான் செட்டிங் ஸ்ப்ரே போடணும், நான் கற்றுப்போ அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. பாட்டிமாவும் ஜிமினோட மம்மியும் பேசிக்கிட்டு இருந்ததை ஜிமின் டேடி டோர்வேக்கிட்டே நின்று கேட்டுக்கிட்டு இருந்துட்டு அமைதியாக தன்னோட மம்மிக்கிட்ட வர்றாங்க. வயசு என்ன உங்களுக்கு? இந்த ஃபவுண்டேஷனு, லிப்ஸ்டிக்கு, ஐஷேடோ இதெல்லாம் தேவையா? மார்னிங் தூங்கி எழுந்து வயலுக்கு போயிட்டு அங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்க மாட்டேங்கிறீங்க. நல்லா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்சிங்க சித்தர்னு ஒரு ஆளை. அந்த ஆள் சொல்கிறது தான் கேட்குறீங்க. இளமை இளமை இளமைன்னு ஏகப்பட்ட தொந்தரவு வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.
என்ன தான் பிரச்சனை? மாதத்துக்கு ஒரு நாள் போய் ஏதோ ஒரு மூலிகைகளை கொண்டு வந்து வாரம் கஷாயம் வச்சு எங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க. கொடுக்குறதெல்லாம் ஒரு தப்பும் இல்லை. நல்லா ஆரோக்கியமாக கை கால் வலி இல்லாமல் நல்லா தான் இருக்கிறோம். சின்ன வயசில் இருந்தது போலவே இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க மம்மி. அழகாக தானே இருக்கிறீங்க. இந்த மேக்கப் எதுக்கு? ஊருக்குள்ளே அசிங்கமாக பேசுகிறாங்க, காது கொடுத்து கேட்க முடியல. இவங்க மம்மி கிழவிக்கு இதெல்லாம் தேவையானு ஏன் முன்னாடியே சைடில் நின்று பேசுகிறாங்க பொம்பளைங்க. நான் என்னதான் சொல்ல, கொஞ்சமாவது மேக்கப்பை குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின் டேடி. கோபம் வந்துடுச்சு பாட்டிமாவுக்கு. அப்படியே செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே, முட்டாள் எட்டி போடா முதல்ல. ஓ அப்பா விட்டு காசா இதெல்லாம்? என் புருஷன் விட்டு காசு. அப்புறம் என் ஜிமின் எனக்கு சம்பாதிச்சு கொடுக்குற காசு. நீனும் என் மூத்த பேரனுங்க இருக்கானுங்களே ஓரம் ஜின்னுன்னு தெண்டத்துக்கு வந்து பிறந்தவனுங்க, அவனுங்க சம்பாதிச்சு எனக்கு கொடுக்குறீங்க. பிச்சு போடுவேன் பிச்சு. நான் இதெல்லாம் போட்டால் தான் இளமையாக இருப்பேன். இன்னும் ஒரு காரியம் இருக்குது. அந்த காரியம் மட்டும் எனக்கு நடந்துருச்சு. நான் என்னோட ஜிமின், அதுக்கப்புறம் என்னோட மூத்த பேரன்களான ஓரம் ஜின், நீ உன் பொண்டாட்டி, அப்புறம் என் பேத்திங்க 2 பேர் இருக்காருங்களே ஷோனோ மினின்னு, எல்லாத்தையும் சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். சொர்க்கபுரின்னு இந்த கிராமத்துக்கு பேர் தான் இருக்குது. நம்மளோட காசு பணத்தை அழித்து இந்த கிராமத்தை சொர்க்கம் போல் மாற்றி சொர்க்கபுரின்னு பேர் வச்சோம். இல்லாட்டி இந்த கிராமம் நல்லாவா இருக்கும்? ஒரு காலத்தில் தரிசு நிலமா கள்ளிச்செடி முளைச்சிருந்த கிராமம் அது. என் புருஷனும் என் மாமனாரும் சேர்ந்து இந்த கிராமத்தை உருவாக்குனாங்க. அதனால தானே இப்போ வரையும் இந்த குடும்பம் பேரும் புகழோடு இருக்குது. அது மட்டுமா, கோவில், காலேஜ், ஸ்கூலுன்னு சொல்லிட்டு நம்ம சொந்த காசில் இந்த கிராமத்தை வளப்படுத்தி வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது வயசாகி சீக்கிரம் செத்து போயிட்டா என்ன பண்ணுறது? அதுக்கு தான் இளமையாக ரொம்ப நாள் வாழணும்னு நான் சித்தரை பார்த்துட்டு வர்றேன். சித்தர் என்கிட்ட சொல்லிட்டாரு. அவர் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னார். அந்த விஷயம் மட்டும் நடந்துருச்சு. உயிரோடு இருக்கும்போதே எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிடலாமா? சொர்க்கபுரின்னு ஊரில் இருக்கிற நம்ம சொர்க்கத்துக்கே போயிடுவோம் உயிரோடையே. அதுக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்னடானா நான் மேக்கப் பண்ணுறேன்னு சும்மா என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டு தள்ளிப்போங்க. மார்னிங் என்ன சாப்பாடு எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க தன்னோட மருமகளை பார்த்து பாட்டிமா. அதுக்கு ஜிமினோட டேடி இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு, ஒரு வார்த்தை தான் கேட்டேன், எதுக்குமா இவ்வளோ மேக்கப்னு? இவ்வளவு பெரிய லெக்சரரா? ஐயோ ஆஃபீஸுக்கு லேட் ஆகிடுச்சு எனக்கு. என்ன டிஃபன் காலையில் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமினோட டேடி. அதுக்கு ஜிமின் மம்மி, தோசை, புதினா சட்னி, சாம்பார், அப்புறம் பூரி கிழங்கு இருக்குது, என்ன வேணுமோ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் தன்னோட மம்மியை ஜிமினோட டேடி பார்த்துட்டு, ஆரம்மை விட ஜின்னை விட ஜிமினுக்கு பிஸ்னஸ் ஸ்கில் அதிகம். அவனுக்கிட்ட சொல்லி சிட்டிக்கு அனுப்பி விடுங்களேன். எதுக்கு கிராமத்திலே வச்சுக்கிட்டு அந்த ஸ்கூலையும் காலேஜையுமே ரன் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே இருக்கக்கூடிய நம்ம வேலையாட்களில் நல்லா படித்த ஒரு பையனை பார்த்து நான் நம்ம காலேஜை பார்த்துக்கிறதுக்கு பிரின்ஸ்பாலாக மாற்றி விட்டுடுறேன். ஸ்கூலுக்கும் அதே மாதிரி ஒரு ஆளை ரெடி பண்ணிடுறேன். இல்லை சிட்டியிலேருந்து நான் இன்டர்வியூ வச்சு ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் பிரின்ஸ்பால் ஏற்பாடு பண்ணுறேன். ஜிமின் வீக்லி ஒன்ஸோ டைஸோ காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் போயிட்டு வரட்டும். எதுக்காக இந்த கிராமத்திலே அவனை வச்சுக்க பார்க்குறீங்க? அவன்கிட்ட நைட்டு நான் என்னோடய ஒர்க்கெல்லாம் கொடுத்து அவன்கிட்ட ப்ராஜெக்ட் ஏற்பாடு பண்ணி தர சொல்கிறேன். ரொம்ப அழகாக எனக்கு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணி கொடுத்துட்றான். அவன் சிட்டிக்கு வந்து நம்ம பிஸ்னஸை பார்த்தா அவனோட ஸ்கில்லுக்கு நம்ம கம்பெனி இன்னும் நல்லா வந்துடும் மம்மி அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமினோட டேடி. டேய் அடிச்சுடுவேன் பார்த்துக்கோ, ஓடிப்போடா. உனக்கு கம்பெனி வச்சு கொடுத்தது பெரிய தப்பு. ஒரு 2 பசங்களும் நீனும் 3 பேர் இருக்கீங்க. கம்பெனி வச்சு ரன் பண்ண முடியாது. 2 கம்பெனி தானே இருக்குது சிட்டியில் உங்களுக்கு. ஆனால் என் ஜிமினை என்கிட்ட இருந்து பிரிக்க பார்க்குறீங்களா? பிச்சு போடுவேன் பிச்சு. ஜிமின் இந்த கிராமத்தில் தான் இருக்கணும். அவனுக்கே பிரச்சனை இல்லை, உனக்கு என்ன? இந்த காலேஜ்லேயும் இந்த ஸ்கூல்லையும் வர்ற பொண்ணுங்களை எந்த பொண்ணுங்களை பிடிச்சிருக்குதோ என் ஜிமினுக்கும் அந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஜிமினுக்கு எந்த பொண்ணை எனக்கு வேணும்னு ஜிமின் கேட்குறானோ அந்த பொண்ணு தான் ஜிமினுக்கு பொண்டாட்டியாக வரணும். இவ்வளோ விஷயங்களை நான் மனசில் வச்சுக்கிட்டு ஜிமினை இங்கே இருக்க வச்சுக்கிட்டு இருக்கேன்னா நீ சிட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னுக்கிற என்ன திமிர இருக்கும் உனக்கு? எனக்கு கோபம் வந்துடுச்சு. ரூமை விட்டு வெளியில் போ, உனக்கிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா.
மாமி, எனக்கு ரொம்ப டவுட் உங்கள் மேலே. ஜிமினுக்கு 30 ஆகுது ஏஜ். ஸ்கூல் காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களாம் 20 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக அவ்வளோ சின்ன பிள்ளைங்கள ஜிமினுக்கு மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போ வரைக்கும் ஜிமின்கிட்ட மேரேஜை பற்றியே பேச மாட்டேங்கிறீங்க. நாங்கள் பேசினாலும் பலமாக கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்கிற அளவுக்கு மயங்கி கிடக்குறீங்க. உங்களுக்கு பயந்துக்கிட்டு நாங்களும் கம்முன்னு இருக்கோம். என்ன தான் பிரச்சனை? அந்த சித்தரை பார்க்க போயிட்டு அவர் ஏதாவது ஜிமினை பற்றி சொன்னாரா? ஏதாவது திருட்டு வேலை பண்ண போகிறீங்களா? எதாக இருந்தாலும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின் டேடி. டேய், எங்கே பாரு, நீ 3 பசங்களை பெற்றிருக்கலாம். ஆனால் என்னோட மூத்த 2 பேரன்களோட விஷயங்களில் மட்டும்தான் நீங்கள் தலையிட்டணும். ஜிமினோட விஷயத்தில் தலையிட்டீங்கோ பிச்சுப்பிடுவேன். நான் என்ன பண்ணாலும் உங்கள் நல்லதுக்கு தான் பண்ணுவேன். நான் எதையும் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். நீங்கள்லாம் முட்டாளுங்க. எதையாவது பண்ணி என் காரியத்தை கெடுத்துடுவீங்க. நான் சீக்கிரம் ஒரு பிளானை போட்டு ஜிமினுக்கு மேரேஜ் பண்ணுறேன். ஜிமினுக்கு மேரேஜ் ஆகி நான் நினச்சது நடந்துருச்சு. எல்லோரும் உயிரோடு இருக்கையிலே சொர்க்கத்துக்கு கிளம்பிடலாம். சும்மா இந்த கம்பெனியை டெவலப் பண்ணிக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற? சொர்க்கத்துக்கு போகணும், நனவுலே இருக்கட்டும். வாங்க வாங்க, இன்றைக்கி நைட் எனக்கு பூஜை இருக்குது. எனக்கு ஜவ்வரிசி பாயாசம் ரெடி பண்ணி வச்சுடு. ஜவ்வரிசி பாயாசத்தை வச்சு தான் நான் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க தன்னோட மருமகளை பார்த்து பாட்டிமா. நான் செஞ்சு வச்சுட்றேன் மம்மி, இப்போ வாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமினோட மம்மி. ஏய், நீ தானே சமைக்கிற? கையை வலிக்கித்தோ காலை வலிக்குதுன்னு சமயக்காரங்க யாரும் வந்து சமைக்கிறது இல்லைங்களா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. நான், மினி, சோனு 3 பேர் தான் சமைக்கிறோம். கடந்த 20-30 வருஷமாக நான் தானே சமைச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த சித்தரை பார்க்க போனீங்க, அதோட எனக்கு ஹெல்ப்புக்கு இருந்த எந்த மெய்ட்ஸையும் கிச்சனுக்குள்ளே விடுறதில்ல. இப்போ மட்டும் என்ன புதுசாக இப்படி கேட்குறீங்க? யாரும் இல்லை, நான் தான் சமைச்சிருக்கேன். ஜவ்வரிசி பாயசம் கூட நான் தான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். போதுமா? வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மம்மி வேகமாக கிளம்பிட்டாங்க. பாட்டிமா தன்னோட பையனும் மருமகளும் போகிறத நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு, இவங்களையெல்லாம் இப்படித்தான் உருட்டி மிரட்டி வச்சுருக்கணும். அப்போ தான் நான் நினச்சது நடக்கும். இப்போ போய் நான் என் ஜிமினை பார்க்கணும் அப்படின்னு பாட்டிமா தனக்கு தானே சொல்லிக்கிட்டு ரொம்ப குஷியாக தன்னோட ரூமை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. இப்படியே ஒரு 15 மினிட்ஸ் பாஸ் ஆகுது. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் டைனிங் டேபிளில் உட்காந்துட்ருக்காங்க. மாயா எல்லாரோட கிளாஸ்லேயும் வாட்டர் போர் பண்ணிகிட்ருக்காங்க. மினி எல்லாருக்கும் பிளேட்ஸ் எடுத்து வச்சு அதில் இட்லி, சில பேருக்கு பூரின்னு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எடுத்து வச்சிட்ருக்காங்க. அந்த டைமில் ஜிமின் இப்போ அமைதியாக நடந்து வந்து பாட்டிமா பக்கத்தில் உட்காந்து, ஹாய் பாட்டி, குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாப்பி மார்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, பூரி எதுக்காக சாப்பிட்றீங்க? பாட்டிமாவுக்கு பூரி வேண்டாம், அவங்களுக்கு இட்லி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க மினியை பார்த்து ஜிமின். அதுக்கு மினி சொல்கிறாங்க, இல்லை ஜிமின்ஜி, பாட்டிமா அன்றைக்கி பூரி தான் வேணும்னு கேட்டுட்டாங்க, அதனால தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி, வயசாகிடுச்சு, ஆயில் ஃபுட் ரொம்ப எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வயசானாலும் நான் இளமையாக தானே இருக்கேன், கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. எரிச்சலாக இருக்குது மினிக்கும் சோனுக்கும் பாட்டிமா ஜிமின்கிட்ட கொஞ்சம் பேசுகிறத பார்க்கும்போது. வெக்கங்கட்ட கிளவி, நம்மளை கண்டா காட்டுன்னு கத்துறா. ஆனால் ஜிமின்ஜிக்கிட்ட மட்டும் அப்படியே கொஞ்சிறா. மூஞ்சியை பாரு, மூஞ்சியவளுக்கு ஏதோ திருட்டு வேலை பண்ணிக்கிட்டு தெரியுறா. இல்லாட்டி இவ்வளோ இளமையாக இருப்பாளா? எவ்வளவு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறது இவ? யாராவது வந்து இவ பண்ணுற அக்கிரமத்தை தட்டி கேட்க மாட்டாங்களான்னு இருக்கு எனக்கு அப்படின்னு மெதுவாக சோனு மினிக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு மினி, கம்முனரு, கிளவிக்கு பயங்கரமான காது, நல்லா கேட்கும், கம்முனரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமாவுக்கு மசாலாவை எடுத்து வச்சுக்கிறாங்க. பாட்டிமா இப்போ அந்த பூரி மசாலாவை அழகாக எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே, ரொம்ப நல்லாயிருக்கும், யார் செஞ்சது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டைமில் ஜிமினோட தோட்டக்காரர் வேகமாக வீட்டுக்குள்ளே வந்து, ஜமீன்தாரம்மா, உங்களை பார்க்குறதுக்கு ஒரு பாட்டிமா அவங்க பேத்தியோடு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் பாட்டிமா, நீ போ, நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தோட்டக்காரர் பவ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஜிமினோட மம்மி, நம்ம ஊருக்கு புதுசாக யாராவது வந்து குடியேறினாங்கனாவோ இல்லை புதுசாக யார் வந்தாலும் உங்களை பார்க்குறதுக்கு வருவாங்களே, நான் சொன்ன பொண்ணு வீடு உங்களை பார்க்க வந்திருப்பாங்க போல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னைய பார்க்குறதுக்கு புதுசாக ஒரு கிளவியும் பேத்தியும் வந்திருக்குறாங்களா? வா போய் பார்க்கலாம்.
என்னோடய வெத்தலை பெட்டியை கையில் எடுத்துக்கிட்டு வரும்போதே எனக்கிட்ட மேடம்னு பேசிக்கிட்டே வரணும் வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா அமைதியாக நடந்து முன்னாடி போயிட்டுருக்காங்க. பாட்டிமாவோட வெத்தலை பெட்டியை எடுத்துக்கிட்டு ஜிமினோட மம்மி குடுக்குடுன்னு பாட்டிமா பின்னாடி ஓடுறாங்க. மினி சொல்கிறாங்க சோனுக்கிட்ட, நம்மளோட மதர் இன் லாவை தூக்கி போட்டு மிதிச்சா எல்லாம் சரியாயிடும். இந்த கிழவிக்கு சொம்பு தூக்குறதே அவங்களுக்கு வேலை. இவங்க இப்படி பழக்கப்படுத்தி வச்சுருக்கனால தான் நம்மளை போட்டு படுத்துகிறான் அந்த கிழவி. நீனு வா, அங்கே என்ன நடக்குதுன்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மினி. அதுக்கு சோனு, என் ஹஸ்பண்ட் உன் ஹஸ்பண்ட்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆட இவங்கள விட்டு தள்ளு, ஜிமின்ஜி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம நகண்டோம் இந்த டேபிளை விட்டு கிளவி போட்டு தள்ளிடுவான் நம்மளை. ஜிமின்ஜி சாப்பிட்டுட்டு எழுந்திருக்கிற வரை இங்கே தான் இருக்கணும். ஒரு வாட்டி நீனும் நான் அந்த மாதிரி நம்ம ஹஸ்பண்ட்ஸ் கூப்பிட்றாங்கன்னு ஓடி போய் கிளவி முட்டி போட வைக்கல வெயிலில் நம்மளை. இவனுங்களும் கேட்க மாட்டானுங்க, கிளவி என்ன பண்ணாலும் போடுவானுங்க. அதனால் கம்முன்னு நெல் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவுமே பேசலதுக்கு மேலே மினி அமைதியாகிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் பாட்டிமா ரொம்ப கோஷியாக நடந்து போகி தனக்காகவே ரெடி பண்ணி வச்சுருக்க பால்கனியில் போட்டிருக்க ஏசி சேரில் உட்காந்துக்கிட்டு, யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க ஆப்போசிட்டில் நின்றுக்கிட்டு இருக்க பாட்டிமாவை பார்த்து. அப்போ அந்த பாட்டிமா, வணக்கங்க ஜமீன்தாரம்மா, இந்த ஊர் தான் என்னோடய ஊரும். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் என் பையன் கூட சிட்டிக்கு போயிட்டேன். ஒரு ஆக்சிடெண்ட்டில் என் பையனும் என்னோட மருமகனும் 2 வருஷம் முன்னாடி இறந்து போயிட்டாங்க. என்னோடய பேத்தியை வச்சுக்கிட்டு தான் சிட்டியில் இருந்தேன் இவ்வளோ நாள். ஆனால் என் பேத்தியை தனியாக வச்சுக்கிட்டு தெரியாத ஊரில் இருக்க விருப்பம் இல்லை. ஸோ சொந்த பந்தங்களோட இந்த கிராமத்துக்கே வந்துடலான்னு வந்துட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, இது எங்கள் சொந்த ஊராகவே இருந்தாலும் இதுக்கப்புறம் இங்கே நாங்கள் தங்கி எங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கணுன்னா அவங்கக்கிட்ட வந்து பேசிக்கணும், விஷயத்த சொல்லணும்னு சொன்னாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க. அதான் அவங்கள பார்த்துட்டு வணக்கம் சொல்லிட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அதுக்கு மோனா பாட்டிமா அப்படியே தன்னோட ஹேண்ட்ஸை அப்படியே ஒரு சொடுக்கு போட்டு கேட்டவா அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் நின்றுட்டுருக்க பாட்டிமாவோட பேத்திக்கு இதெல்லாம் வியர்டாக இருக்குது. அமைதியாக நின்று பார்த்துட்ருக்காங்க. பாட்டிமா கிடுகிடுன்னு மோனா பாட்டிமா கிட்ட வந்து, சொல்லுங்கள் ஜமீன்தாரம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வயசு இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னங்கம்மா ஒரு 60 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 60 தான் ஆகுதா? என்னை பார்த்தியா, எனக்கு எத்தனை இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஜிமினோட மம்மி இதெல்லாம். அந்த டைமில் பாட்டிமா பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, ஐயோ என்னத்த சொல்கிறது, ஒரு 40 வயசு மாதிரி இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இடியட், 30 வயசு மாதிரி நான் இருக்கேன் அப்படி தான் சொல்கிறாங்க என் வேலையாட்கள்லாம். நீ 40ங்கிற, கோபம் வருது எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பயந்து போயிட்டாங்க ஆப்போசிட்டில் இருக்க பாட்டிமா. இல்லைங்க, உங்களை இந்த வீடு ஜமீன்தாரம்மான்னு சொன்னாங்களா, அது தாங்க தெரியாமல் சொல்லிட்டேன். நீங்கள் பார்க்குறதுக்கு 30 மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. பாட்டிமாவோட பேத்திக்கு கோபம் வருது இதெல்லாம் கேட்டுட்டு. இந்த கிழவிக்கு திமிரப்பாரு, என் பாட்டிமாவை இப்படி மிரட்டுது அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக நிற்கிறாங்க. அந்த டைமில் மோனா பாட்டிமா, ஏதோ சைடில் நிற்கிறாளே இவ யார், பார்க்குறதுக்கு நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டிமா, என்னோட பேர் பிங்கிங்கம்மா, இது என்னோடய பேத்தி, என் பேத்தி பேர் வயன், 11th ஸ்டாண்டர்ட் படிக்க போகிறா, 10th முடிச்சிட்டா, நல்ல மார்க் எடுத்திருக்கா. உங்களோட ஸ்கூலில் தான் என் பேத்தியை சேர்க்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். என்னோடய பேத்திக்கு அட்மிஷனும் வேணுங்கம்மா, உங்ககிட்ட கேட்டால் எதாக இருந்தாலும் நடக்கும்னு சொன்னாங்க. அதான் இங்கே வந்தது வராதும்மா, நான் உங்களை பார்க்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. சரி பிங்கி, உன்னை பிங்கின்னு தான் இனிமேல் நான் கூப்பிடுவேன். உன்னை விட நான் ஒரு 10 இயர்ஸ்க்கு பெரியவ, அவ்வளோதான். எனக்கு 70 ஆகுது ஏஜ், இருந்தாலும் நான் இளமையாக இருக்கேன் பார்த்தியா. அப்பப்போ நான் கேட்பேன் நான் எத்தனை வயசில் இருக்கேன் அப்படின்னு, எனக்கிட்ட நீ சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்கம்மா, சொல்கிறேன். வைன் இங்கே வா, நமஸ்காரம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் அப்போ ஒரு கோல்டு ஃபேஸில் பாட்டிமா கிட்ட வந்து நின்று, வணக்கம் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா வணக்கம் பாட்டி, என்னடி முறைக்கிறேனே பார்த்து அப்படின்னு சொல்கிறாங்க வைனை பார்த்து பாட்டிமா. வைனதுக்கு என் பார்வையே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணை நோண்டிடுவேன், என்னை பார்த்ததும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு வணக்கம் சொல்லணும், வணக்கம் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. வைன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு வணக்கம் சொல்கிறாங்க. ரைட்டு,
இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது நல்லது கேட்டது, ஏதாவது பண உதவி தேவை, இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க தொந்தரவு பண்ணுறாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்கள். அவங்க 2 பேரும் எனக்கு பிடிச்சிருக்கு, சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி எனக்கு தெரியுது. இப்படியே நீங்கள் இருந்துக்கிட்டீங்கன்னா எனக்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கலாம். இல்லை இந்த ஊரை விட்டே நான் விரட்டிடுவேன். நாவில் இருக்கட்டும், இந்த ஊரில் நீங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் இருந்துருக்குறீங்க. இடையில 30 வருஷம் ஆள் இல்லை. அதனால் நான் சொல்கிறது தான் எல்லோரும் கேட்கணும். ஊருக்குள்ளே கேட்டுக்கோ என்னை பற்றி, ஓகே? அப்புறம் குட்டி இங்கே வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் எகெயின் பாட்டிமா கிட்ட போய் நிற்கிறாங்க. என் கூட வா, நீ இங்கே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பிங்கி பாட்டிமாவை வெளியிலே நிற்க வச்சுட்டு ஒயினை மட்டும் பாட்டிமா கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த டைமில் ஜிமினோட மம்மி பாட்டிமாவை பார்த்து, மம்மி இவங்களையும் வில்லுக்குள்ளே கூட்டிகிட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் என்ன மம்மி, வெளியில் வந்தால் என்னை மேடம்னு சொல்லணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மேடம், அவங்களையும் உள்ளே கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஹா, இவளை மட்டும்தான் நான் உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன், வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒயினை ஹேண்ட்ஸ் பிடிச்சி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ரீசன் ஒன்று தான், ஒயின் பார்க்குறதுக்கு எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. ஏஜும் இப்போ ஒரு 16 தான் ஆகுது. ஸோ ஜிமின்கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கலான்ங்கிற ஒரு நினப்பில் தான் பாட்டிமா இப்போ ஒயினை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒயின் அப்படியே வீட்டுக்குள்ளே போகும்போதே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பயங்கர எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த ஹவுஸ். ஐ மீன் அந்த பங்களா பார்க்குறதுக்கு பயங்கர ரிச் அண்ட் கிளாஸியாக இருக்குது. அந்த டைமில் ஜிமின் தன்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு தன்னோட கோட் எடுத்து அப்படியே தன்னோட ஹேண்ட்ஸில் வச்சுக்கிட்டு இப்போ லிவிங் ஏரியா கிட்ட தான் வந்துட்டுருக்காங்க. கிட்ட வந்துட்டுருக்கும்போது பாட்டிமாவை நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. ஜிமின் ஒயினை நோட்டீஸ் பண்ணலை. பாட்டிமாவை பார்த்து, பாட்டி இன்னும் 1 வீக்கில் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடும். ஸோ நியூ அட்மிஷன்ஸ்லாம் இருக்குது, நான் இயர்லியராகவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் சொல்ல வந்தேன். எங்கள் பாத்தியா, இந்த பொண்ணு பேர் ஒயான். ஏய் என்ன ஒயின் நீ அப்படின்னு கேட்குறாங்க. கிம் ஒயின் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். கிம் ஒயின், இவளுக்கு உன்னோட ஸ்கூலில் 11th ஸ்டாண்டர்டுக்கு அட்மிஷன் போட்டுடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் அப்போ தான் அப்படியே சைடில் திரும்பி ஒயினை பார்க்குறாங்க. ஒயின் அப்படியே குமிஞ்சு நின்றுட்டுருக்காங்க. இந்த பொண்ணு யார், புதுசாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். நம்ம ஊரில் வந்து புதுசாக செட்டில் ஆகிருக்காங்க. 30 இயர்ஸ்க்கு முன்னாடி இங்கே இருந்தவங்களாம். ஸோ அதனால நம்ம ஊரில் இருந்துக்கோங்கன்னு நான் சொல்லிட்டேன். வேறு ஒன்றும் கிடையாது. புதுசாக வந்தாங்கன்னா எனக்கிட்ட இவங்க பணம் கொடுக்கணும். போனால் போகுது, ஒரே ஒரு பேத்தி தானா. இந்த பொண்ணுக்கு மம்மி டாடி கூட இல்லையாம். அதனால் நான் அமௌண்ட்டெல்லாம் வாங்கிக்கல. 2வது அவங்களுக்கு இந்த ஊர்லேயே சொந்த வீடு இருக்குது, அதனால் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் அதுக்கு, ஓகே பாட்டி, எங்கே பாருமா, நீ என்னோடய ஸ்கூலுக்கு வரும்போது மோனா பாட்டிமா அனுப்பிவிட்டாங்கன்னு என்கிட்ட சொல்லு, இல்லாட்டி நான் மறந்துடுவேன், உனக்கு நான் அட்மிஷன் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிமின் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஒயின் ஜிமினை நிமிர்ந்து பார்க்கவே இல்லை, குனிஞ்சிக்கிட்டு தான் நிற்கிறாங்க. ஜிமினோட வாய்ஸ் மட்டும் தான் ஒயினுக்கு கேட்டிருக்கோம். ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. பாட்டிமா அப்போ சைட் ஐஸில் ஒயினை பார்த்துட்டு, பயங்கர நல்ல பொண்ணாக இருப்பா போலையே, திரும்பி கூட என் பேரை நான் பார்க்கல, இந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, என் மருமக இவ்வளோதான் வந்து சொல்லியிருப்பா போலையே அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, ஏய் மருமகளே அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே ஜிமினோட மம்மி கிடுக்குன்னு வந்து மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணை தான் நீ சொன்னியா காலையில் என்கிட்ட வந்து அப்படின்னு கேட்குறாங்க. ஜிமின் மம்மிக்கு ஒன்றும் புரியலை. நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏய், ஒரு பாட்டியும் ஒரு பேத்தியும் நம்ம ஊரில் வந்து செட்டில் ஆகிற மாதிரி இருக்காங்கன்னு சொன்னியே, நீ கூட பார்த்தேன், பெரிய ட்ரக்கில் ஜாமான்லாம் ஏற்றிட்டு வந்தாங்கன்னு சொன்னியே, இதை பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மம்மி, ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின் மம்மி. நீ சொன்னதை நான் என் காதுக்குள்ளே போட்டுக்கிறேன், எனக்கு ஓகேனா நீ சொன்னதை நான் யோசித்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், ஜிமின் மம்மிக்கு குஷியாயிடுச்சு. தேங்க்ஸ் மேடம், நான் போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க ஜிமின் மம்மி. அந்த டைமில் ஒயினை பாட்டிமா பார்த்து, ஓகே ஒயின், நீ இந்த 1 வீக்குள்ளே என்னோடய ஸ்கூலில் நீ ஜாயின் பண்ணிக்கலாம். என் பேரண்ட்கிட்ட நான் சொல்லிட்டேன். என் ஷிபாரிஷை யூஸ் பண்ணி பிடிச்ச குரூப்பில் சேர்ந்து படிச்சுக்கோ, கிளம்புப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் பாட்டிமாவை அப்படியே வியர்டாக பார்த்துட்டு, ஓகே பாட்டிமா தேங்க்யூ
அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அந்த டைமில் ஒயின் போடுறத பாட்டிமா நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஏ ஒயன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஒயன் டக்குன்னு திரும்பி பார்த்து சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி குட்டை பாவாடை கட்டிக்கிட்டு தான் திரும்பியா? நீ ஸ்லென்த்துக்கு தான் பாவாடை கட்டியிருக்க, ஏன் முழு பாவாடையெல்லாம் உனக்கிட்ட இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஒயனப்போ தன்னோட ஸ்கர்ட்டை பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்குதுண்ணா ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், இரு வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிடுகிடுன்னு வெளியில் வந்துட்டாங்க கெயின் பாட்டிமா. அந்த டைமில் ஒயின் பாட்டிமா பின்னாடியே வந்திருப்பாங்களா? வெளியில் நிற்கிற பின்கி பாட்டிமா ஒரு கோல்டு ஃபேஸில் வரதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஐயோ என்னது இது, இந்த கிளம்பி மூஞ்சியை உருன்னு வச்சுக்கிட்டு வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கம்முன்னு நிற்கிறாங்க. மோனா பாட்டிமா கிடுகிடுன்னு பிங்கி பாட்டிமா கிட்ட போய் இங்கே பாரு, உன்னோட பேத்தி இனிமேல் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் போட்டிருக்கணும். என்னோடய ஸ்கூலில் சுடிதார் கோட், அந்த டைமில் மட்டும்தான் சுடிதார் கோட்டெல்லாம் போடணும். வீட்டில் இருக்கையில் கூட உன்னோட பேத்தி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் வியர் பண்ணியிருக்கணும், தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்கம்மா ஓகே அப்படின்னு பிங்கி பாட்டிமா சொல்லிவிட்டு வயனை கூட்டிகிட்டு எகெயின் பவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. மோனா பாட்டிமா தன்னோட லாங் ஹேரை பின்னலாக போட்டிருப்பாங்களா, அந்த பின்னலை அப்படியே பேக்கில் தூக்கி போட்டுக்கிட்டு என்னை விட இப்போ பெரிய அழகின்னு நினப்ப போல, என்னையை பார்த்து 40 வயசுன்னு சொல்லிட்டா. முதல்ல நான் போய் என் சீக்ஸ்க்கு ப்ளஷ் போடணும், அப்போ தான் நான் இளமையாக தெரியுவேன் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடாம எகெயின் மேக்கப் போடுறதுக்காக கிளம்பிட்டாங்க பாட்டிமா. எங்கள் அதர் ஹேண்ட் ஒயின் பிங்கி பாட்டிமா 2 பேரும் அமைதியாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க அவங்களோட வீட்டை நோக்கி. அப்போ ஒயின் சொல்கிறாங்க, பாட்டி எதுக்காக இந்த ஜமீன்தார் வீட்டுக்கெல்லாம் போய் நம்ம தேவையே இல்லாமல் பவ் பண்ணணும்? நான் நல்ல மார்க் எடுத்திருக்கேன், நான் 436 டோட்டல். அப்படி இருக்கும்போது எனக்கு எந்த குரூப் வேணாலும் கிடைக்கும் இந்த ஸ்கூலில். நீங்கள் என்னடானா அங்கே போய் அவங்கள்ட்ட பவ் பண்ணிக்கிட்டு பயந்து நின்றுக்கிட்டு கிளவிக்குள்ளே திமிர பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கு கொஞ்சம் எங்களுக்காக இருக்காங்க, இருந்தாலும் பாட்டிமா தானே, மேடம்னு வேறு சொல்லணுமாமே அவங்கள, மூஞ்சி பார்த்தீங்களா அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அப்போ பிங்கி பாட்டிமா சித்தி பார்த்துக்கிட்டு ஒயின் எதுவும் பேசக்கூடாது, அவங்க பெரியவங்க, இந்த ஊரோட லேண்ட் லார்ட் அவங்க. நான் இங்கே வந்துட்டு நல்லா விசாரித்து பார்த்துட்டேன். 1 வீக் முன்னாடியே நம்ம வீட்டை வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்தேன், என்ன நினைவு இருக்கா? அப்போவே சொல்லிட்டாங்க எனக்கிட்ட இந்த ஊர் ஆட்கள். மோனா பாட்டிமா ரொம்ப மோசமானவங்களாம், 2வது அவங்க அழகாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லணுமா, இல்லாட்டி பயங்கர கோபம் வந்துடுமா, அவங்கக்கிட்ட நல்லா ஐஸ் வச்சுக்கணுமா, அப்படி இருந்தால் நம்மளுக்கு என்ன ஹெல்ப்னாலும் அவங்க பண்ணி கொடுப்பாங்களாம். அவங்களுக்கு 3 பேரனுங்க இருக்காங்க. 2 பேரன்களும் அவங்களோட பையனும் தினமும் சிட்டிக்கு போய் அங்கே இருக்க கம்பெனிஸை விசிட் பண்ணிட்டு வருவாங்களாம். நிறைய சொத்துக்கள் இருக்குது வெளியிலையுமே. இந்த கிராமம் எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த கிராமத்துக்கு சொர்க்கபுரின்னு பேர் வச்சதே அந்த பாட்டிமா தானா. அப்படிப்பட்டவங்க அவங்களோட கடைசி பேரன், அவங்க பேர் பார்க் ஜிமினா. அவங்க மேலே தான் பாட்டிமாவுக்கு ரொம்ப விருப்பமா. ஆனால் அந்த ஜிமின் பொல்லாதவரான். இந்த ஸ்கூல் காலேஜஸ்க்கெல்லாம் ஒரே ஓனர் அவர் தானா. இந்த கிராமத்தில் இருக்க 3/4 சொத்துக்களை ஜிமின்ஜியோட நேமில் தான் எழுதி வச்சுருக்காங்களாம் பாட்டிமா. பேலன்ஸ் இருக்க சொத்துக்களும் சிட்டியில் இருக்க சொத்துக்களும் தான் அவங்களோட பையன் நேம்லையும் மற்ற 2 பேரன்களோட நேம்லையும் இருக்கான். அந்தளவுக்கு ஜிமின் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் இந்த கிராமத்தில். உன்னோட ஸ்கூல் காலேஜை அவர் தானே ரன் பண்ணுறாரு, அவரையெல்லாம் பார்த்துக்கிட்டா விஷ் பண்ணிக்கோ, ஃப்யூச்சரில் நம்மளுக்கு எதுவும் பிரச்சனைனா அவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள போய் நம்ம பார்த்ததில் 1000 காரணம் இருக்குது, நீ கோபப்படாத செல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க பிங்கி பாட்டிமா. அப்போ ஒயின் சொல்கிறாங்க, பை காட் என்னது இது, இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரியாக இருக்குது இவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் பேபி, நான் வரும்போது தான் திங்க் பண்ணேன், இந்த கிராமத்தில் எல்லாரும் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க, உனக்கு தெரியுதா? யாருமே மாடர்ன் ட்ரெஸ் போடலை பாரு. நீனும் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் இனிமேல் போடாத, இந்த கிராமத்துக்கு வந்து செட்டில் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டோம். இந்த கிராமத்தில் இருக்கவங்க மாதிரி நம்மளும் மாறினா தான் நம்மளுக்கு நல்லது, புரிஞ்சுக்கோ அம்மோ. நீ பாவாடை சட்டை அப்புறம் ஆஃப் சாரி இந்த மாதிரி நீ வியர் பண்ணிக்க சொல்லும். பாட்டிக்காக நீ மேரேஜ் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், உனக்கு பிடிச்ச மாதிரி நீ ட்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சு தன்னோட வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க பாட்டிமா. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 2 months லேட்டர் ஒயின் தன்னோட மந்த்லி டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு இப்போ தன்னோட பேக்கில்
தன்னோட ஸ்டஃபிங்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் ஜிமின் இப்போ கிளாஸ் ரூம்குள்ளே வர்றாங்க. வைன் ஜிமினை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட் ஃபேஸில் உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் ஜிமின் கிளாஸ் ரூம்குள்ளே வந்து கிளாஸ் டீச்சரை பார்த்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லணும், நானே வந்து சொல்லலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் கரஸ்பாண்டன்ட் வந்திருக்காங்கன்னு ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு கவனமாக ஜிமினை தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க எல்லாருக்கும் நான் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கேன். நம்மளோட 11th ஸ்டாண்டர்டில் 6 குரூப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் ஒரே பேட்சில் என் கூட சிட்டியில் இருக்கக்கூடிய மியூசியத்துக்கு வர போகிறீங்க. யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஈவினிங் என்னோடய ஆஃபீஸ் ரூமில் வந்து என்னோடய பிஏ கிட்ட நேம் கொடுத்துடுங்க. 1 வீக்கில் அமௌண்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே நம்ம எல்லோரும் சிட்டியில் இருக்க மியூசியத்துக்கு கிளம்ப போகிறோம். மார்னிங் 6 o'clock நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம். 2 hours ட்ராவலில் 8 o'clockலாம் மியூசியத்துக்கு போயிடுவோம். ஃபுல் டே அங்கே இருக்க போகிறோம். ஈவினிங் 3 o'clock மேலே நம்ம அங்கேருந்து கிளம்பி 5:30க்குள்ளே நம்ம ஸ்கூலுக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஜிமின் சொல்கிறத அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்துட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வைன் ஜிமினை தான் இப்போ கவனமாக பார்க்குறாங்க. வைன் இந்த கிராமத்துக்கு வந்து 2 months ஆயிடுச்சு. இந்த 2 monthsம் ஜிமினை அடிக்கடி வைன் பார்த்துருக்காங்க. ஏன்னு தெரில, வைனுக்கு ஜிமினை பிடிச்சிருக்கு. ஆனால் ஜிமின் தன்னை விட எப்படி பார்த்தாலும் ஒரு 15 yearsக்கு பெரியவங்க. எல்லாத்துக்கும் மேலே ஜிமின் பயங்கர கோல்டி. ஸ்கூல்லேயும் சரி போக வரும்போதும் சரி ஜிமினை எங்கே பார்த்தாலும் வைன் அப்படியே சைட் ஐஸில் ஜிமினை பார்த்துட்டு போகிறது வழக்கம். ரெண்டாவது, ஜிமின் தான்கிட்ட வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, ஸ்கூலில் இருக்கக்கூடிய காலேஜில் இருக்கக்கூடிய பெரிய அண்ணனுங்க அக்காவாக இருந்தாலும் சரி, தப்பு பண்ணாங்கன்னா ஸ்பாட்லேயே அடி கொடுப்பாங்க. அந்தளவுக்கு பயங்கர கோபக்காரவங்க. ஸோ ஜிமின் மேலே பயமும் இருக்குது வைனுக்கு. ஆனால் ஜிமின் கூட இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ண போகிறோன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வைன் தனக்கு தானே நினச்சிக்கிறாங்க. பாட்டிமாக்கிட்ட போய் எப்படியாவது நான் ட்ரிப்புக்கு பர்மிஷன் வாங்கணும். ஏனே தெரியல, இந்த ஸ்கூலில் நிறையா பசங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கு. கிராமத்தில் கூட ஏகப்பட்ட பசங்க என்னை பார்த்து நல்லா சைட் அடிக்கிறாங்க, எனக்கு நல்லா தெரியுது. ஆனாலும் எதுக்கு எனக்கு ஜிமினை பிடிச்சிருக்குன்னு தெரியலையே. ஜிமின் சார் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதுறதுக்காக. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஈவினிங் வைன் இப்போ தன்னோட பாட்டிமாவை பார்க்குறதுக்காக தன்னோட சைக்கிளில் வேகமாக தன்னோட வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் பாட்டிமா தன்னோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு ரூம் ஏற்பாடு பண்ணி அந்த ரூமில் ஒரு மளிகை கடையை வச்சுக்கிட்டு அழகாக இப்போ கடைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டைம் வந்து ஒரு 4:30 இருக்கும். வைன் இப்போ வேகமாக சைக்கிளை பாட்டிமா வீட்டு சைடில் பார்க் பண்ணிவிட்டு, பாட்டி என்னையா ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே சிட்டியில் இருக்க மியூசியம் கூட்டிகிட்டு போகிறதா சொல்லிட்டாங்க. நான் போகணும் பாட்டி, 500 rupees அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க வைன் பாட்டிமா கிட்ட. பாட்டிமா வைன் இந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இந்த விஷயத்த சொல்கிறத கேட்டுட்டு, உனக்கு அங்கே போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் பாட்டி, நான் போகணும் பாட்டி, ப்ளீஸ் என்னை அனுப்புங்க, ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கிட்ட 500 rupees வாங்கிக்கோ, நான் அமௌண்ட் தர்றேன், நீ ஜாலியாக போயிட்டு வச்சலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க பாட்டிமா கடைக்கு வந்து சில திங்ஸ் வாங்கியிருப்பாங்களா, அவங்களோட பசங்களும் ஜிமினோட ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருப்பாங்களா. ஸோ வைனை பார்த்து கேட்குறாங்க அந்த ஆண்டி, வைனு அப்போ எங்கள் பிள்ளைங்களுக்கும் நாங்கள் 500 ரூபா கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஆண்டி, உங்கள் பொண்ணு 8th ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறா, நான் +1 படிக்கிற பசங்களை மட்டும் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கெலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க வைன். அப்பாடா, 500 ரூபாய்க்கு நான் எங்கே போகிறது, தடுமாறி போயிட்டேன் செத்த நேரத்தில். என் பிள்ளையெல்லாம் பிசாசு, என்னை விடாது, 500 ரூபா கொடுத்தே ஆகணும்னு ஒத்த காலம் நின்று பிடிக்கிறோம் என்கிட்ட இருந்து. நல்ல வேலை. சரி பாட்டிம்மா, நான் கிளம்புறேன், பால் பாக்கெட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பால் பாக்கெட் வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டாங்க. வைன் ரொம்ப குஷியாக அப்போ தன்னோட வீட்டுக்குள்ளே போய் வேகமாக தன்னோட ரூமுக்கு போய் ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு குயிக்காக ஒரு பாத் பண்ணிவிட்டு அழகாக பாட்டிமா கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டாங்க. பாட்டிமா அதுக்குள்ளே வைனுக்கு காஃபி போட்டு
அழகாக கீ பிஸ்கட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. பாட்டிமா வைன் இந்த ஈவினிங் டைம் வந்ததும் ஒரு 2 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுப்பாங்க. அந்த டைமில் வைன் தான் கடையில் உட்காந்து கடையை பார்த்துப்பாங்க. 6 o'clock மேலே பாட்டிமா வந்து கடையில் உட்காந்துப்பாங்க. வைன் படிக்க போயிடுவாங்க. இந்த மாதிரி தான் இவங்களோட டெய்லி ரொட்டீன் இருக்கும். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 1 week லேட்டர் வைன் இப்போ வேகமாக ரெடியாகி பாட்டிமா கிட்ட பாய் சொல்லிவிட்டு ஏர்லி மார்னிங்கே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. பாட்டிமா சொல்கிறாங்க, அம்முக்குட்டி இந்த 200 rupees கையில் வச்சுக்கோ, ஃபுட் ஸ்கூல்லையே கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ ஏதாவது ஸ்நாக்ஸ் எதுவும் இருந்ததுன்னா இந்த அமௌண்ட்டுக்கு வாங்கி சாப்பிட்டுக்கோ செல்லம். பத்திரமா போயிட்டு வரணும். சிட்டி மியூசியம்னா பெருசாக இருக்கும், உங்கள் சார்கிட்டே இருக்கணும், அங்கிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே பாட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு வைன் ரொம்ப ஹாப்பியாக மார்னிங் 5:30க்கெல்லாம் இப்போ கிளம்பிட்டாங்க ஸ்கூலுக்கு. ஏன்னா 6 o'clock அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஸோ ஸ்கூல் வேனில் ஏறணும், அதுக்காக வெள்ளனையே கிளம்பிட்டாங்க வைன். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஷார்ப்பாக 8:10க்கு வைன் தன்னோட கிளாஸ்மேட்டோட அழகாக அந்த சிட்டி மியூசியம்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. ஜிமின் சைடில் ஃப்ரண்ட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த டைமில் மியூசியம்குள்ளே போகிறதுக்கு டிக்கெட் தேவையில்லையா? ஸோ பல்காக டிக்கெட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஜிமின் முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட ஐடி கார்டு பின்னாடியும் டிக்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்க சொல்லிவிட்டு ஜிமின் டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃப்ரண்ட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. வைன் செகண்டாக தான் போயிட்டுருக்காங்களா? ஜிமின் நடந்து போகிறத ஆசையாக பார்த்துக்கிட்டே, அச்சோ என்ன ஹேண்ட்ஸமாக இருக்கார் இவர் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு தன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. அந்த மியூசியம் முழுக்க ஏகப்பட்ட பழங்கால பொருட்கள் கிளாஸ் பாக்ஸஸ்குள்ளே வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் ரொம்ப ஆசையாக ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமில் ஜிமின் கால் வருது அப்படின்னு சொல்லி தன்னோட செல்ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்போசிட்டில் பாட்டிமா தான் பேசுகிறாங்க. ஜிமின் செல்லம், எனக்கு வரும்போது கோலி சோடா வாங்கிக்கிட்டு வா. என்னோட கோலி சோடா முடிஞ்சிடுச்சு. ஒரு கேஸ் வரும்போது வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா நான் மியூசியத்தில் இருக்கேன், வரும்போது வாங்கிக்கிட்டு வர்றேன், எகெயின் கால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அந்த டைமில் சைடில் அப்படியே திரும்பி பார்க்கும்போது அங்கே இருக்க மிரரில் வைன் தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கதை நோட்டீஸ் பண்ணுறாங்க ஜிமின். அப்படியே அந்த மிரர்கிட்ட போக்கி அப்படியே அந்த மிரரில் தெரியக்கூடிய வைனோட ரிஃப்ளெக்ஷனை அப்படியே டச் பண்ணி 2 monthஸாக உன்னைய பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோட இந்த 30 வயசு வாழ்க்கை பயணத்தில் ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணு என்னோட டீப் ஹார்ட்டை டச் பண்ணதில்லை. இந்த ஏஜ் பெரிய பிரச்சனையாக இருக்குது எனக்கு. உன்னைய பார்த்த அந்த ஃபஸ்ட்டு சைட்டு எனக்கு பிடிச்சிருச்சு. எத்தனையோ பொண்ணுங்களை நான் க்ராஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஐசைட் அவங்க மேலே படாதான்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. என்னோட ஸ்கூல் காலேஜஸில் படிக்கிற லெக்சரர்ஸ் டீச்சர்ஸ் கூட என்னைய செடியூஸ் பண்ண என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு உன்னையே பிடிச்சிருக்கு. என்னோட நீ கிட்டத்தட்ட ஒரு 15 ஏஜுக்கு சின்ன பொண்ணாக இருக்கலாம். ஆனால் ஏன்னு தெரில, உன்னை எனக்கு பார்க்கும்போது டெம்ட் ஆகுது. உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. என் பாட்டிமா சில விஷயங்களை எனக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எந்த பொண்ணையும் நான் விரும்பக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தானே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உன்னையும் பிடிச்சிருக்கே, நான் என் பாட்டிமாக்கிட்ட எப்படி இதை சொல்கிறது? என்னை விட 15 வயசுக்கு சின்ன பொண்ணை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு உனக்கிட்ட நான் எப்படி சொல்கிறது? உன்னை என்னால் மறக்க முடியலை. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பண்ண, இந்த ஏஜ் பெரிய பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு வைனோட ஃபேஸை அப்படியே டச் பண்ணி பார்த்துக்கிட்டே மிரரை அப்படியே நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு ஜிமின் நினைக்கிறாங்க. அந்த டைமில் வைன் ஜிமின் மிரர்கிட்ட நிற்கிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு கிடுகிடுன்னு ஜிமின் கிட்ட வந்து ஹாய் ஜிமின் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. வைன் ஜிமினை ஆசையாக பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணணும் சார், என்னோட பாட்டிமா கிட்ட. நான் இங்கே வந்ததும் என்னோடய டீச்சர் சார்கிட்ட யார்கிட்டையாவது ஃபோன் வாங்கி என் பாட்டிமா கிட்ட சொல்கிறதா சொன்னேன். என்னோட மிஸ்கிட்ட ஃபோன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வேன்லேயே வச்சுட்டு வந்துட்டாங்களாம். நீங்கள் தர்றீங்களா உங்கள் ஃபோனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் அப்போ ஷியோர் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட ஃபோன் எடுத்து லாக் ஓப்பன் பண்ணி
வைன் கிட்ட கொடுக்குறாங்க. வைன் அப்படியே ஜிமினை பார்த்துக்கிட்டே அப்படியே டயல் பண்ணி அப்படியே தன்னோட இயர்ஸில் வைக்கிறாங்க. ஃபியூ மினிட்ஸில் பாட்டிமா ஃபோன் எடுத்துட்டாங்க. பாட்டி, நான் வைன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா உடனே, அம்மோ நல்லபடியாக அங்கே போயிட்டியா? நல்ல வேலை, நான் கூட இன்னும் ஃபோன் பண்ணலையேன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்துட்டேன் பாட்டிமா, நீங்கள் பயப்படாதீங்க, சாப்பிட்டுக்கோங்க, டேப்லெட் போட்டுக்கோங்க, நான் வச்சுட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஜிமினை பார்த்து சாமிங்காக ஸ்மைல் பண்ணி தேங்க்யூ சார் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஜிமின் வைனோட ஃபிங்கர்ஸ் அப்படியே டச் பண்ணி ஃபோனை வாங்கி அப்படியே தன்னோட கோட் பேக்கெட்டில் வச்சுட்டு, உன்னோட நேம் வைன் தானே? ஒரு 2 months பிஃபோர் என்னோடய வீட்டுக்கு வந்தையில என் பாட்டிமாவோட ரெக்கமெண்டில் தானே நீ என்னோடய ஸ்கூலில் சேர்ந்த அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு ஜிமின் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்களேன்னு வைனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா வைன் சைட் அடிக்கிறது ஜிமினுக்கு தெரியாது, ஜிமின் வைனை லவ் பண்ணுறதும் வைனுக்கு தெரியாது. ஸோ வைன் ஜிமினை பார்த்து, ஆமாங்க சார், பாட்டிமா தான் ஸ்கூலில் சேர்த்துக்க சொல்லி எனக்காக உங்ககிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர், நல்லா படிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். சரி அம்மோ, போய் மியூசியத்தை சுற்றி பாரு, உனக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட கூச்சப்படாமல் கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு வைன் கிடுக்கிடுன்னு கிளம்பிட்டாங்க. வைன் போகிறதுக்கே ஆசையாக ஜிமின் பார்த்துட்டு, ஏஜ் 16 தான் ஆகுது, ஆனால் பார்க்குறதுக்கு காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்கா. ஐயோ, அவர் கிளாஸ் பாடி ஷேப்புக்கும் இவளோட இந்த அழகான ஃபேஸ்க்கும் அம்மா தாங்க முடியலை என்னால் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு அமைதியாக ஜிமின் அந்த இடத்துல நிற்கக்கூடாதுன்னு அந்த சைடு போயிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. மியூசியம் முழுக்க சுற்றி பார்த்துட்டு இப்போ ரிட்டன் வீட்டுக்கு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. வேனில் டிரைவருக்கு சைடில் இருக்க சீட்டில் தான் ஜிமின் உட்காந்துருக்காங்க. வைனுக்கு அந்த டைமில் இடம் பத்தலை. ஸோ ஜிமினுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சிங்கிள் சேரில் வந்து வைன் உட்காடுறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப குஷியாகிடுச்சு, ஏன்னா வைனை இந்த 2 hours நல்லா சைட் அடிக்கலாம். ஸோ ஜிமின் ஆசையாக வைனை பார்த்துக்கிட்டு அமைதியாக தன்னோட செல்ஃபோன் எடுத்து எதையோ ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜிமின் இப்போ தன்னோட இந்த 1 day ட்ரிப்பை முடிச்சுட்டு நேராக பாட்டிமாவோட ரூமுக்கு தான் வர்றாங்க. ரூம் டோர் ஓப்பன் பண்ண சவுண்டை கேட்டதும் பாட்டிமா டக்குன்னு பெட்லேருந்து எழுந்து உட்காடுறாங்க. ஜிமின் அப்போ டோரை உள் பக்கமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு கிடுகிடுன்னு பாட்டிமா கிட்ட வந்து, பாட்டி, இந்த நியூ ரூமோட லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சூப்பராக இருக்கு, ஒரே நாளில் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டானுங்க, சூப்பர், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்புறம் மம்மி டேடி என்னோட 2 அண்ணா 2 அண்ணியையும் வர சொல்லிட்டேன், எனக்கான பொண்ணை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமாவுக்கு குஷி தாங்க முடியலை. பார்த்துட்டியா, எந்த பொண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. வெயிட் பண்ணுங்க, மம்மியும் டேடியும் வரட்டும், அண்ணா அண்ணியெல்லாம் வரட்டும், நான் இங்கே வந்துட்டேன்னு சொல்லிவிட்டு அவங்கள வர சொல்லிட்டு வந்துட்டேன், இதோ வந்துட்டாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு கிடுகிடுன்னு ஜிமினோட மம்மி டேடி, ஆரம், ஜின், சோனு, மினி எல்லோரும் வந்துட்டாங்க உள்ள. எல்லோரும் வாங்க, சீக்கிரம் வாங்க, ஜிமினுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கான், மேரேஜ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஜிமின், பாட்டி, பொண்ணை பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னேன், இன்னும் அந்த பொண்ணுக்கிட்ட போய் நான் என் லவ்வை சொல்லலை, அதுக்கு இன்னும் நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க பாட்டிமா. எப்படியும் ஒரு 4 years ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மினியும் சோனுவும் முகத்தை பார்த்துக்கிட்டு அமைதியாக சிரிச்சுக்கிட்டு கம்முன்னு நின்றுட்டுருக்காங்க. அந்த டைமில் ஆரம், ஜின் 2 பேரும், ஏய், நீங்கள் சிரிக்கிறது பாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சது பிச்சுடுவாங்க, கம்முன்னு நின்னுங்க அப்படின்னு அதட்டுறாங்க அவங்களோட ஒய்ஃபை. அவ்வளோதான், சோனுவும் மினியும் கப்சப்னு நின்றுக்கிட்டாங்க. அந்த டைமில் பாட்டிமா, 4 years ஆகும்னா எதுக்கு இவ்வளோ லாங் பீரியட் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜிமின், பாட்டி, எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்தேன், எனக்கிட்ட அவங்களே வந்து கூட ப்ரப்போசல்லாம் பண்ணியிருக்காங்க, எனக்கு இருந்தாலும் எந்த பொண்ணையும் பிடிக்கல, இப்போ ஒரு ஸ்கூல் பொண்ணு மேலே எனக்கு லவ் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது மினிக்கும் சோனுவுக்கும். ஐயோ அப்படின்னு முகத்தை பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஜிமினோட மம்மி, ஸ்கூல் பொண்ணுன்னா எந்த பொண்ணு சொல்கிறா, நான் நினச்ச பொண்ணான்னு நான் கண்டுபிடிக்கணும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. மம்மி ப்ளீஸ், பாட்டி
நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினை பார்த்து பாட்டிமா, ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர். நீ பொண்ணு யாருன்னு சொல்லு, நான் பார்த்து வச்சுக்கிறேன். அந்த பொண்ணை நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம். அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி இல்லை, பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, எனக்கு அந்த பொண்ணை ஏன்னு தெரில பிடிச்சிருக்கு. இன்னும் ஒரு 4 இயர்ஸ் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு எப்படியும் ஒரு 20 ஏஜ் கிட்ட ஆகிடும். அந்த டைமில் நான் அவகிட்ட போய் ப்ரப்போசல் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் மினி, ஐயோ ஜிமின்ஜி 16 வயசு பொண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டிமா அப்படியே முறைச்சி பார்த்து மினியை, கம்முன்னு வாயை பற்றிக்கிட்டு இருக்கிற ஜிமின் 16 வயசு பொண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டைமில் சோனு, இப்போ மினி மட்டும் என்ன கேட்டா, அதை தானே கேட்டா, ஏன் பாட்டி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் மினி சோனு கம்முன்னு கிடங்க. என் பேரனுக்கிட்ட நான் பேசும்போது யாரும் கொடுக்க வரக்கூடாது. பேபி சொல்லு 16 வயசு பொண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜிமின் ஆமாம் அப்படின்னு சொன்னதும் பாட்டிமா வைனா அப்படின்னு கேட்குறாங்க. திக்குன்னு இருக்குது ஜிமின்கே. பாட்டி எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் அடிக்கடி வர்றேனே ஸ்கூலுக்கு. அப்புறம் நம்ம ஸ்ட்ரீட்லலாம் நடந்து முன்னே பின்னே போகிறேன் வர்றேன்னா உன்னோட கடைக்கான் பார்வை யார் மேலே விழுக்குதுன்னு எனக்கு தெரியாதா? வைனை பார்த்து நீ வெக்கப்படுறத நோட்டீஸ் பண்ணிட்டேன். 2 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே நீ அவளை ஒன் சைடாக பார்த்துக்கிட்டு இருக்க. கரெக்டு தானே நான் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. ஜிமினோட மம்மி டேடியும் குறுக்குறுன்னு ஜிமினை தான் பார்க்குறாங்க. அப்படியா ஜிமின் அப்படின்னு கேட்குறாங்க ஜிமினோட டேடி. அசிங்கமாக இருக்குது ஜிமினுக்கு. ஆமாம், எனக்கு வைனை பிடிச்சிருக்கு. இப்போ 16 தான் ஆகுது ஏஜ். அவளுக்கு ஒரு 20 ஆகையில் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். அதுக்கு தான் ஒரு 4 இயர்ஸ் நான் உங்கள்கிட்ட டைம் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்கோ, எத்தனை வருஷம் வேணாலும் எடுத்துக்கோ. ஆனால் உனக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணை தான் நான் கட்டி வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. சோனுவுக்கும் மினிக்கும் இங்கே தான் எங்கேயோ ஒரு டவுட்டு இடிக்குது. பாட்டி, நாங்களும் உங்ககிட்ட கேட்கணுன்னே நினச்சிட்டு இருந்தோம். எதுக்காக ஜிமினுக்கு பிடிச்ச பொண்ணை தான் மேரேஜ் பண்ணணும்னு நீங்கள் இவ்வளவு கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? நானும் சோனுவும் மேரேஜ் பண்ணி வரும்போது எங்ககிட்ட எவ்வளவு கோபப்பட்டீங்க. என் பேரனை மயக்கி புட்டானுங்கவும், என் பேரனை நீ எப்படிடி கல்யாணம் பண்ணணுன்னு கேட்கவும் எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பீங்க. இப்போ நீங்கள் எங்களை ஏற்றுக்கிட்டீங்க. ஆனால் ஜிமின் மேரேஜ் பண்ணுற பொண்ணை மட்டும் நீ உனக்கு பிடிச்ச பொண்ணை தான் கட்டிக்கணும்னு சொல்கிறீங்க. அப்போ எங்கள் ஹஸ்பண்ட்ஸ் எங்களை பிடிச்சி கட்டினது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க மினி. எங்கே பாருங்க, அதெல்லாம் பேசக்கூடாது. நான் ஒன்று சொன்னால் அதுக்கு நீங்கள் ஓ மட்டும்தான் போடணும். அதை விட்டுட்டு அதையும் இதையும் பேசக்கூடாது. நான் உங்கள் எல்லாரோட நல்லதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அந்த டைமில் ஜிமினோட டேடி பாட்டிமாவை பார்த்து, ஜிமினுக்கு தான் இப்போ ஒரு பொண்ணை பிடிச்சி போயிடுச்சுல, இப்போயாவது சொல்லுங்கள். ஏதேதோ சொல்லி நாத்திக்கிட்டே இருக்கிறீங்க. சரியாக எங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. எஸ்டர்டே போய் ஒரு சித்தரை பார்த்துட்டு வந்தீங்களே, உங்களோட ஃபேவரட் சித்தர், அவர் அப்படி என்ன தான் உங்ககிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர், நான் சொல்ல மாட்டேன். வைனுக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ் பண்ணி முடியட்டும், அதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஆரம் ஜின் 2 பேரும், நீங்கள் மழுப்புனது போதும் பாட்டிமா. எங்கள் 2 பேரோட ஒய்ஃபுக்குமே நம்ம எதுக்காக ஜிமினுக்கு அவனுக்கு பிடிச்ச பொண்ணை மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறத நான் சொல்லிட்டோம். மினிக்கும் தெரியும், சோனுவுக்கும் தெரியும் என்ன விஷயம்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஆரம். பாட்டிமா டக்குன்னு எழுந்து நிற்கிறாங்க. ஏய் முட்டாள், ஐயோ ஐயோ எதுக்குடா சொன்னேன் அப்படின்னு கத்துறாங்க. எதுக்கு சொன்னோன்னா, புரியாத மாதிரியே பேசிக்கிட்டு ஹிண்ட்டு வச்சு பதில் சொல்லிக்கிட்டு இப்படியெல்லாம் தெரிஞ்சால் என் மம்மி நல்லா நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஊ போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எங்கள் பொண்டாட்டிங்க ஊ போடுவாடுங்களா? அதுதான் சொல்லிட்டோம். நம்ம சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தான் பாட்டிமா ஜிமினுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜின். பாட்டிமா அப்படியே தன்னோட ஃபோர்ஹெட்டில் ஒரு ஹேண்ட்ஸை வச்சு அடிச்சுக்கிட்டே, போச்சு, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டானுங்க. இவளுங்க நம்ப மாட்டாளுங்க, என் குடும்பத்துக்குள்ளே கலகம் பண்ண போகிறாளுங்க அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டிமா. ஜிமின் டக்குன்னு பாட்டிமாவை அப்படியே தூக்கி பெட்டில் உட்கார வச்சு, ஃப்ளோரில் உட்காந்துக்கிட்டு குழந்த மாதிரி அழுகிறதா, அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. நீங்கள் பக்குவமாக
சொல்லுவீங்கன்னு அண்ணா 2 பேரும் லைட்டாக ஒரு சாம்பிளை மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டாங்களாம். மினி சோனு அப்படித்தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின் அப்படியே சைடில் திரும்பி. 2 பேரும் பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு ஆமாம் ஆமான்னு சொல்லி ஹெட்டை மூவ் பண்ணி காட்டுறாங்க. பாட்டிமா அப்படியே தன்னோட சீக்ஸில் வடிகிற டியர்ஸை அப்படியே வைப் பண்ணிக்கிட்டே, சரி நல்லா கவனமாக கேளுங்க சொல்கிறேன். ஜிமினுக்கு பிடிச்ச பொண்ணை மேரேஜ் பண்ணி ஜிமினுக்கு பிறக்கக்கூடிய எப்படி சொல்கிறது, ஒரே டெலிவரியில் 3 பேபிஸ் பிறக்க போகிறது ஜிமினுக்கு. அந்த மாதிரி ஜிமினுக்கு எப்போ ஒரே டெலிவரியில் 3 குழந்தைங்க பிறக்கிறாங்களோ அந்த குழந்தைங்களும் சித்தர்கிட்ட கொண்டு போய் நம்ம கொடுத்துட்டு வந்துடணும். கரெக்டாக 1 வாரம் கழித்து சித்தர் வந்து நம்மளை கூப்பிட்டு விடுவார். அந்த 3 குழந்தைங்களையும் எகைன் நம்ம போய் கூட்டிகிட்டு வந்துட்டோன்னா அன்னைக்கு நைட்டு, அதாவது பௌர்ணமியை கணக்கு பண்ணிக்கிட்டு தான் நம்ம கொண்டு போய் குழந்தைங்கள விடணும். குழந்தைங்கள என்னைக்கு கூட்டிகிட்டு வர்றோமோ அன்னைக்கு பௌர்ணமியாக இருக்கணும். அந்த பௌர்ணமி நைட்டு நம்மளோட லீவிங் ஏரியாவில் அந்த சித்தர் பெரிய யாகத்தை வளர்த்து நம்ம எல்லாரையும் சொர்க்கத்துக்கு அனுப்பி விட்டுறதா சொல்லிட்டாரு. ஆமாம், இதெல்லாம் ஜிமினால் தான் முடியும். அதுக்காகத்தான் ஜிமினுக்கு பிடிச்ச பொண்ணு கூட அவனுக்கு மேரேஜ் பண்ணி அந்த பொண்ணு கூட ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணி குழந்தைங்களோட நம்ம எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகிறதா நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. திக்குன்னு இருக்குது. இதை கேட்டதும் மாயாவுக்கும் சோனுவுக்கும் ஐயோ என்னது இது, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, சொர்க்கத்துக்கு எப்படி போக முடியும்? ஒரே டெலிவரியில் 3 பேபிஸ் பிறக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? அப்படி இருக்கும்போது என்னது இது அப்படின்னு சொல்கிறாங்க மினி. ஏய், உனக்கு என்ன, யாரோ ஒரு பொண்ணு பெற்றுக்க போகிறா, உனக்கு என்ன பிரச்சனை? ஜிமினுக்கு எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. சோனு அப்போ ஜிமினை பார்த்து ஜிமின் மாமா உண்மையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், என் பாட்டிமாவை நான் பிறந்ததுலேருந்து பார்த்து வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். என் பாட்டிமா ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னா அது கரெக்டாக தான் இருக்கும். இன்றைக்கு வரையும் பாட்டிமா எந்த ஒரு தப்பும் செஞ்சதில்லை, அவங்களோட எந்த ஒரு டிசிஷனும் தப்பாக போனதில்லை. ஸோ நான் பாட்டிமா சொல்கிறத நம்புகிறேன். நம்ம வாழ்கிறது எதுக்காக? சுபபோகத்தோடு வாழதானே. சொர்க்கத்துக்கு நம்ம இறந்தே போகாமல் உயிரோட நம்ம பேரண்ட்ஸ் கூடயும் நம்ம குழந்தைங்க கூடயும் நம்ம பார்ட்னர் கூடயும் டைரெக்டாக போக முடியும்னா அது எவ்வளோ பெரிய வாய்ப்பு. அரிதான ஒரு சித்தரை பிடிச்சி என் பாட்டிமா இவ்வளோ பெரிய விஷயத்த நம்மளுக்காக செய்ய போராடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே பாட்டிமா சொல்கிறதெல்லாம் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சித்தர் சொன்னாங்களாம், எனக்கு குழந்த பிறக்கிற வரையும் உங்கள் 2 பேருக்கும் குழந்த பிறக்காது. ஸோ இப்போ வரைக்கும் நீங்களும் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. குழந்த உண்டானதா 2 டைம்ஸ். சோனுவுக்கு டெஸ்ட் பேபிக்கு ரெடி பண்ணோம், ஆனால் அந்த ப்ராசஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. மினி உனக்குமே 2 டைம்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். உன்னால் அந்த ப்ராசஸை ஹீல் பண்ணிக்க முடிஞ்சதா? முடியலையில். ஸோ சித்தர் சொன்னது போலவே எனக்கு குழந்த பிறந்ததுக்கப்புறம் தான் என் அண்ணா 2 பேருக்கும் குழந்த பிறக்கணும்னு இருக்குது. இந்த ஒரே விஷயம் போதுமே நான் என் பாட்டிமா சொல்கிறத நம்புறதுக்கு. தேவையில்லாமல் பேசாதீங்க. உங்கள் எல்லாருக்காகவும் தான் பாட்டிமா போராடிக்கிட்டு இருக்காங்க. 2வது, என்னோட பேக்கில் ஒரு மோல் இருக்கான். என்னோட பேக்கில் ½ மூன் சைஸில் ஒரு ரெட் கலர் மோல் இருக்குது. அந்த மோல் இருக்கக்கூடிய ஒரு பர்சனால தான் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய யாகம் பண்ண தயாராக இருக்கக்கூடிய குழந்தைங்கள பர்த் பண்ண முடியும்னு அந்த சித்தர் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி மோல் இருக்குன்னு பாட்டிமா சொன்னதும் பாட்டிமா கிட்ட அந்த சித்தர் சொர்க்கத்துக்கு போகிற ரகசியத்தை சொல்லி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொன்னாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். அதுக்கு மினி சோனு 2 பேரும் ஜிமினை பார்த்து, அந்த சித்தருக்கு அதில் என்ன கிடைக்க போகுது லாபம், நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்பி அவருக்கு என்ன கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே பாட்டிமா, அவர் சித்தர் எதுக்கும் ஆசைப்பட மாட்டார். நான் அவருக்கு நிறையா பலாப்பழமும் மாம்பழமும் வாழைப்பழமும் கொடுப்பேன். அவரை பார்க்க போகும்போதெல்லாம் அவருக்கு முக்கணிகள்னால் ரொம்ப பிடிக்குமா. ஸோ பழம் கொடுத்து அருமையான ஒரு விஷயத்தை நான் அவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன். இது புரியாமல் சித்தர் எதுக்கும் ஆசைப்பட போகிறாரு? மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் சித்தர்களோட வேலையே. முட்டாள்களா, என்னோட பிளானை சொதப்ப பார்த்தீங்க பிச்சு போடுவேன்.
ஜிமினோட லைஃப்பில் நீங்கள் எந்த குட்டிக்கலாட்டமும் பண்ணக்கூடாது. ஜிமினோட ஒய்ஃப்க்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியவே கூடாது. ஒரு வேளை ஏதாவது சொல்லி விஷயம் தெரிஞ்சிச்சு, ஆரம்பிச்சேன் உங்கள் பொண்டாட்டிங்களை போட்டு தலை சொல்லிடுவேன். உங்ககிட்டயே நினைவில் வச்சுக்கோங்க. என் பேச்சுக்கு என்ன அப்புறம் மரியாதை இருக்கும். எதுவும் லீக் அவுட் பண்ணக்கூடாது ஜிமின் ஒய்ஃப் கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஆரமும் ஜின்னும் அதெல்லாம் சொல்ல மாட்டாளுங்க இவளுங்க 2 பேரும். நீங்கள் கவலைப்படாதீங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. கோபமாக வருது மினிக்கும் சோனுவுக்கும். ஆனால் பெரிய தில்லுமுள்ளு வேலையாக ஃபேமிலியாக சேர்ந்து ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாட்டிமா தன்னோட அன்பால் அத்தனை பேரையும் அவங்க என்ன சொன்னாலும் ஓம் போட வச்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்ன நடக்க போகிறதுன்னு பயந்து போயிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகிறதுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை மிஸ்.